ஆமென். நம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவன் தாமே நம்மோடு கூட பேசும்படிக்காக கர்த்தர் நல்லவர். ஆமென். மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இஸ் a பிரின்சிபிள், ஒரு தத்துவம் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் மற்றவர்களை மன்னித்தால் பரமபிதா உங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்களது பரமபிதா உங்களை மன்னியாதிருப்பார். ஸோ இதை வைத்தே நாம் பார்த்துக்கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கை இந்த நாள் எப்படி இருக்கிறது. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையா, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா, கிருபை நிறைந்த வாழ்க்கையா என்று எதை காண்பிக்கிறது? எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமோ மன்னிக்க மன்னிக்க தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் அங்கீகாரத்தையும் நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம். இதை எந்த அளவுக்கு நாம் மன்னிக்க வேண்டும்? இன்று இந்த நாட்களில் மற்றவர்களை மன்னிப்பதில் அநேகர் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் நான் மன்னித்து விட்டேன் என்று. இல்லை, தேவன் எந்த அளவுக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும் பாருங்கள். வேதத்தில் எந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. இதை பற்றி சொல்லப்படுகிறது. நீங்கள் மன்னிக்க வேண்டிய ஒரு தரம், இந்த லெவல் எந்த அளவுக்கு. கொலோசேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம், கொலோசேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பார்த்தீங்களா இந்த தரம்? எதை விரும்புகிறார்? எக்ஸாக்ட்லி ஆண்டவர் உங்களை உங்களை மன்னிப்பது போல கிறிஸ்து எப்படி மன்னிக்கிறாரோ அதே போல நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். இப்ப இதை வைத்து எங்கள் கண்டுகொள்ளலாம் மன்னிப்பதில் நாம் எவ்வளவு குறை உள்ளவர்களா இருக்கோம் என்று. நமக்கு தெரியும் கிறிஸ்துவோடைய தரம் என்ன மன்னிப்பதில். அதே போல எபேசிய புத்தகம் 4ஆம் அதிகாரம், எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பார்த்தீங்களா? ஸோ திரும்ப திரும்ப சொல்லப்படுறது இந்த தரம், இந்த குவாலிட்டி டு ஃபர்கிவ் அதர்ஸ். இந்த அளவுக்கு மக்களை மன்னிக்க வேண்டும், இந்த குவாலிட்டி, இந்த தரத்தை பார்த்தீங்களா? இதை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டு இது நாம் தியானிப்போமானால் தெரியும் மற்றவர்களை மன்னிப்பதெல்லாம் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கு. தேவன் மன்னிக்கிற தரம் உங்களுக்கு தெரியுமா? எப்படி மன்னிக்கிறார்? தேவனுடைய தரத்தை கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டிய தரத்தை பாருங்கள். எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம். இப்ப பாருங்க தேவன் நம்முடைய மன்னிக்கிற தரம். 12ஆம் வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். மன்னிப்பது மட்டுமல்ல, ஒருபோதும் நம்மளை மன்னித்த பிறகு தேவனுக்கு சிந்தையிலே இருக்காது நாம் செய்த பாவம், தேவனுக்கு எதிராக செய்த பாவம், நம் சகோதரர்களுக்கு எதை செய்தோம் சிந்தையிலிருந்து எடுத்து விடுகிறார் முற்றிலுமாய். பாருங்க, இனி அவர் நினையாதிருப்பார். ஓகே, கிறிஸ்து நம்மளை மன்னிக்கும் தரம் தெரியுமா? தேவன் எவ்வளவு எப்படி நம்மை மன்னிக்கிறார் பாருங்க. பத்திருக்குல்ல, முழுவதுமாய் பூரணமாய் பரிபூரணமாய். அதே போல
நிபந்தனையின்றி, அன்கண்டிஷனல், நிபந்தனையின்றி மன்னித்து நம்மை அன்பு கூர்ந்து விடுதலை செய்கிறார். பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவருடைய தரம். இன்னொரு வாட்டி சொல்லுகிறேன். தேவன் நம்முடைய மன்னிக்கும் தரம், நம்மளை முழுவதுமாய் மன்னிக்கிறான், பூரணமாய், பரிபூரணமாய், நிபந்தனையின்றி, அன்கண்டிஷனல். அதே போல மன்னித்து அன்பு கூர்ந்து நம்மை முற்றிலும் விடுதலை செய்கிறார். நினைத்து பாருங்கள், நாம் எத்தனை பேரை முற்றிலும் மன்னித்து அன்பு கூர்ந்து விடுதலை ஆக்கி இருக்கிறோம். நான் சொல்லுவோம், நான் மன்னித்துட்டேன், என் சகோதரியை மன்னிச்சுட்டேன், என் சகோதரன் மன்னிச்சுட்டேன், புருஷனை மன்னித்துட்டேன், என்னுடைய அயலானை மன்னித்து விட்டேன். ஆனால் அவர்களை முற்றிலும் நாம் விடுதலை செய்யாத பட்சத்தில் மன்னிப்பதில் இன்னும் குறைவுள்ளா இருக்கிறோம். நடுத்தீர்வை நாளில் தேவனுக்கு மன்னிக்க போகிறோம்னா, பத்தில ஏன் ஆண்டவர் மற்றவர்களை மன்னிப்பதில் இப்படி ஒரு ஹையர் குவாலிட்டி, ஒரு ஹையர் லெவல் ஏன் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்? எக்ஸாக்ட்லி, தேவன் உங்களை மன்னிப்பது போல, கிறிஸ்து உங்களை மன்னிப்பது போல நீங்கள் எவரையும் மன்னித்து விடுதலையாக்குங்கள். ஏன் அவ்வளவு உயர்ந்த ஒரு தரத்தை ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்க காரணம் என்ன? நினைத்து பாருங்கள். அதாவது ஞாபகம் இருக்குல்ல, நாம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் அழிவுக்கு ஏதுவாயிருந்த நம்மை பாருங்க, தேவன் யாரு? பெருவெள்ளத்தினால் தன் ஜனங்களை அழித்த தேவன். சோதோம் கொமோராவில் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் தன் ஜனங்களை அழித்த தேவன் ஏன் உங்களை என்னை அழிக்கவில்லை? நினைத்து பாருங்கள். என்று மாறாத தேவன், அவர்களை எல்லாம் அழித்த தேவன் நம்மை அழிக்கவில்லை. அழிக்காமல் என்ன செய்தார் பார்த்தீர்களா? தன்னுடைய ஏக புத்திரனாய கிறிஸ்துவையே நமக்காக ஜீவ பலியாக அர்ப்பணித்தார். நான் கேட்கிறேன், இதற்கு மேலான ஒரு பலி உலகத்தில் உண்டுமா? நிச்சயமாக இருக்காது. தன்னையே, தன் ஏக புத்திரனையே எனக்காக உங்களுக்காக பூரணமாய் நம்மை மன்னித்து அழிவிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக ஜீவ பலியாக அர்ப்பணித்தார். ஆகவே மன்னிக்கிற காரியத்தில் there is no excuse. முற்றிலும் அந்த உயர்ந்த தரத்தை ஆண்டவர் விரும்புகிறார். பருப்பா, உன்னை மன்னித்து அழிவிலிருந்து விடுதலையாக்க என் ஏக புத்திரனையே ஜீவ பலியாக அர்ப்பணித்தேன். ஆகவே நீ மற்றவர்களை மன்னிக்கிற வேளையிலும் பூரணமாய் பரிபூர்ணமாய் மன்னித்தவர்களை விடுதலை செய்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு பார்க்கிறோம், அநேக குடும்பங்களில் கூட ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாமல் இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களில் அதன் நிமித்தம் அங்கே சமாதானம் இல்லை. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு சரியாக பேசுவதில்லை. கணவன் மனைவியிடம் பேச வேண்டும்னா பிள்ளைகளிடம் சொல்லி உங்க அம்மாட்ட சொல்லு, மனைவி கணவனிடம் பேச வேண்டும்னா பிள்ளைகிட்ட சொல்லி உங்க அப்பாட்ட சொல்லு. எத்தனையோ குடும்பங்கள்ல பார்க்கிறோம். ஒரே ஒரு காரணம், மன்னிக்க முடியாத ஒரு கசப்பு. அதை நாம் மார்க் 11ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம் 24 முதல் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசியுங்கள். ஓகே, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். எதை காண்பிக்கிறது? நமக்கும் தேவனுக்கு இடையில் மற்றவர்களை மன்னியாதிருக்கிற அந்த ஒரு காரியம், the unforgiving attitude, அது ஒரு சுவரை போல் இருக்கிறது. மற்றவர்களை முற்றிலும் மன்னிக்காமல் இருந்தால் நமக்கும் தேவனுக்கு இடையில உள்ள உறவு, the relationship எப்படி
இந்த மன்னிக்காது இருக்கிற அந்த குணமோ ஒரு தடுப்பு சுவராக இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணுகிறேன், உபவாசம் இருக்கிறேன், அது ஒரு ஒரு ரப்பர் பந்தை எடுத்து செவத்துல இருந்தா எங்க வரும்? திரும்பி என்கிட்ட தான் வரும். அநேகருடைய ஜெப வாழ்க்கை தேவனுக்கு சென்று சேர்வதில்லை. ஏனெனில் மன்னிக்காமல் இருக்கிற கசப்போ தேவனுக்கும் அவர்களுக்கு இடையில் ஒரு சுவரை போல் எழுப்பி வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நாம் மனம் திரும்பி மற்றவர்களை முற்றிலும் மன்னித்து விடுதல் செய்து அன்பு கூர்ந்து தீமைக்கு நன்மை செய்யவோமோ, நாட்கள் செல்ல செல்ல அந்த எரிகோ மதிலே தகர்ந்தது போல் அந்த தடுப்பு சுவர் தகர்ந்து போகும். அதற்கு பிறகு உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவோ மென்மையானதாக இருக்கும். அப்பொழுது நீங்கள் மெய்யான சந்தோஷத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், மெய்யான சமாதானத்தை சுதந்திரிப்பீர்கள். மறந்து விடாதீர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் பலவிதமான கட்டுக்குள் இருக்கிறார்கள். அவருடைய சந்தோஷம் எல்லாம் சபையில் வருகிற வேளையில் 6 நாட்கள் சந்தோஷம் இல்லை, 4 சுவர்களுக்கு மத்தியில் மெய்யான சந்தோஷம் இல்லை. சில கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், இவர்கள் மற்றவர்களை விடுதலையாக்கவில்லை. மற்றவர்களை விடுதலையாக்காத நிமித்தம் இவர்களை ஆண்டவரே கட்டுக்குள் வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் மனம் திரும்புவோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எந்த மனுஷனை நான் முற்றில் விடுதலை ஆக்கவில்லை, மன்னித்து. எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களை மன்னிக்கிற காரியத்தில் பூரணமாய் பரிபூரணமாய் உதாரத்துவமாய் ஜெனராசிட்டி மன்னித்து விடுதலை செய்கிறோமோ, நான் சொல்கிறேன், உங்களை எந்த கட்டுகளாலும் கட்டவே முடியும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் விடுதலையாயிருப்பீர்கள். அதாவது பார்த்திருக்கீங்களா? அனுபவத்திலே தெரியும், மற்றவர்களை நாம் எந்த அளவுக்கு மன்னிக்காமல் இருக்கிறோமோ, மன்னிக்காதிருக்க இருக்க எதிராளியோ அவன் நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்து கொண்டே இருப்பான். பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு நீங்க நம்முடைய கரங்களால வேலைகளை செய்வோம், எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கோம். ஆனால் சிந்தையை நாம் யாரை மன்னிக்கவில்லையோ அவன் ஆளுகை செய்து கொண்டே இருப்பான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். நம்முடைய சிந்தை அலக்களிக்கப்படும். வேட்டை நாய் துரத்துவது போல அவன் நம்மை சிந்தையில் நம்மை துரத்தி கொண்டே இருப்பான். நாம் செய்கிற ஜெபம், நம்முடைய உபவாசம், வேத வாசிப்பு, இது எல்லாமே மாம்சத்தின்படி நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம் சிந்தையோ சிதறடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்படும். இன்று சபைகளில் இந்த காரியத்தை அநேக சபைகளில் ஒரு சீரியஸாக எடுப்பதே இல்லை. உதாரணமாக சவுல் ஞாபகம் இருக்கிறதா? சவுல் தாவீதின் மேலுள்ள கசப்பு நிமித்தம், தாவீதின் மேலுள்ள வெறுப்பு நிமித்தம், பகை நிமித்தம் வேட்டை நாயை போல் அவனை துரத்தி கொண்டே இருந்தான். தாவீதோ மலைகள், குகைகள், காடுகள் என்று ஓடிக்கொண்டே இருந்தான். Like a hunting dog were constantly chasing David. ஆனா என்ன தெரியுமா நடந்தது? என்ன தெரியுமா? தாவீதோ அவன் சவுலை பார்க்கவில்லை, சத்துருக்களை பார்க்கவில்லை, மனக்கண்களை பரத்துக்கு நேராக எடுத்து தேவனையே நோக்கி பார்த்தான். அந்த நாட்களில் அவன் எழுதின சங்கீதம் தான் அநேக பயபக்தி உள்ள சங்கீதங்கள். பாருங்க, யூதாஸ் 12 அப்போஸ்தலர்கள் ஒருவன் இயேசுவின் மீதுள்ள கசப்பினால் வேட்டை நாயை போல் இயேசுவை அவன் சிந்தையில் துரத்தி கொண்டே இருக்கிறான். என்று இவனை காட்டி கொடுக்கலாம், என்று இவனை பழி தீர்க்கலாம். இயேசுவோடு போஜனம் செய்கிறான், பல நாட்கள் 3.5 வருடம் குடியிருக்கிறான். சிந்தையிலோ இயேசுவை துரத்தி கொண்டே இருக்கிறான். என்ன நடந்தது? இயேசுவோடைய சிந்தையெல்லாம் பரத்துக்குரிய சிந்தையா இருந்தது, பிதாவை குறித்ததா இருந்தது. ஆகவே அவர் கண்டுகொள்ளவே இல்லை. இழைப்பாறுதலா இருந்த எல்லா சூழலையும் இழைப்பாறுதல். கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்காக கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் வைத்திருப்பதோ எல்லா சூழ்நிலையிலும் the eternal rest,
நித்திய இளைப்பாறுதல், அதை இழந்து விடுகிறோம். அதற்கு ஒரே ஒரு காரணம், மற்றவர்களை மன்னிக்காத ஒரு கசப்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆக்ட்ஸ் சாப்டர் 6 அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 6 அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 6. இங்க பார்க்கிறோம், ஸ்தேவான் வாலிபன், தேவ வைராக்கியம் நிறைந்தவன், தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு வாலிபன். பாருங்கள், அவன் தேவ வைராக்கியத்தின் நிமித்தம் அநேகர் பொறாமைப்பட்டு சத்துருக்கள் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள், அவனை பழிவாங்க இருக்கிறார்கள். 12வது வசனத்தை பாருங்கள். ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரை எழுப்பிவிட்டு அவன் மீது பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வந்தார்கள். ஓகே, கோர்ட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அவன் மீது பாய்ந்து, மூர்க்கு வரி கொண்டு அவன் மீது பாய்ந்து அவனை பிடித்து கோர்ட்டுக்குள்ள அவனை இழுத்து கொண்டு வராங்க. பார்த்தீர்களா? பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள், அவனுக்கு எதிராக பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். இவர்கள் அந்த சாட்சியை சொல்றாங்க, இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். யாரு? தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வல்லமையான தேவ ஊழியன். பொய் சாட்சி. என்ன நடந்தது பார்த்தீர்களா? 15வது வசனம், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மீது கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் பிரகாசிக்க கண்டார்கள். பார்த்தீர்களா? இவன் அவனுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்தேவானுக்கு எதிராக கொண்டிருந்த கோபமும் மூர்க்க வெறியும் உபத்திரவங்களும் இமி அளவு கூட பாதிக்கவே இல்லை. அகத்தின் அளவு முகத்திலே தெரியும். இவனுடைய முகமோ தேவதூதன் முகத்தை போல் பிரகாசிக்க கண்டார்கள். அநேக கிறிஸ்தவருடைய சந்தோஷமும் அந்த பிரகாசமும் ஞாயிற்றுக்கிழமை சபையில் வருகிற வேளையில் ஒருவருக்கு ஒரு பவ்யமாக நல்ல முறையில் பேசிக் கொள்வார்கள். மெய்யாகவே 6 நாட்கள் அந்த பிரகாசம் இல்லை. இருக்கிறது நமக்குள் கனமாக இருக்கிறது, இந்த ஹெவினஸ். மற்றவர்களை மன்னித்து விடுதலை செய்யாத அந்த இருதய பாரமோ நம்மை கீழ் நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆகவே முகத்தில் பிரகாசம் இல்லை. தேவன் நம்மை படைக்கும் போது என்ன பண்ணார் தெரியுமில்ல? அவருடைய மகிமையை பிரகாசிக்க பண்ணார் தேவன். ஆனால் எங்கே அந்த மகிமை? சாத்தானுடைய தந்திரமோ, மற்றவர்களை மன்னிக்க முடியாத கசப்பு, பகை நிமித்தம் அந்த மகிமையை அவன் திருடி விடுகிறான். Satan is stealing the glory of God. பார்த்தீங்களா? அதே போல பார்க்கிறோம். அதாவது மன்னிப்பது என்பது தவறு செய்வது என்பது, அநேகருடைய தவறுகளை நாம் மன்னிக்க முடியவில்லை. காரியத்தை மறந்து விடாதீர்கள். தவறு செய்வதோ மனிதனுடைய இயல்பு. ஓகே, எந்த மனுஷனும் தவறு செய்யாத மனிதன் உலகத்திலே இல்லை. தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அதை மன்னிப்பதோ எனது தேவனுடைய இயல்பு. எவ்வளவுக்கு அதிகமாய் மன்னிக்கிறோமோ, மன்னிக்க தேவனுடைய இயல்பை நாம் சுதந்திரித்துக் கொண்டே இருக்கிறோம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தேவ மனுஷன் இப்படியா சொன்னார், கசப்பு, மற்றவர்களை மன்னிக்க முடியாத பகை கசப்பு என்பதோ உனக்குள் இருக்கிற விஷம். ஓகே, நீ விஷத்தை குடித்துவிட்டு உன் எதிராளி சாக வேண்டும் என்று கற்பனை செய்யாதே. நீ விஷத்தை குடித்துவிட்டு உன் எதிராளி சாக வேண்டும் என்று கற்பனை செய்யாதே. அதாவது உனக்குள் மன்னிக்க முடியாத கசப்பையும் பகையையும் வைத்துக் கொண்டு எதிராளி அவன் பழி வாங்கப்படுவான் என்று நினைக்காதே. ஆனால் நடப்பது என்ன? அந்த எதிராளியை ஆண்டவர் தப்ப விட்டாலும் உன்னை தப்ப விட மாட்டார். நீ விதைத்ததை நீயே அறுப்பாய். எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பாருங்கள்.
உண்மையாகவே நமக்குள் இருக்கிற கசப்பு, மன்னிக்க முடியாத பகை, அது ஒரு விஷம் என்ற உணர்வு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அது நிமித்தம் அநேக குடும்பங்களில் மெய்யான ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. 2 ராஜாக்கள் புத்தகம் 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம். இங்கே பார்க்கிறோம், வல்லமையான தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. ஓகே, எலியா தீர்க்கதரிசி அவனுடைய தீராத மேலானலை தேடுற தாகத்தை நிமித்தம் ஒரு நாள் நமக்கு தெரியும், அக்கினி ரதங்களும் குதிரைகளும் வந்து அவனை ஜீவனோட எடுத்துக்கொண்டது மேலே. அப்போது அவனோடு அவனுடைய சீஷன் ஆகிய எலிசாவும் இருந்தார். ஓகே, எலிசாவும் வல்லமையான தீர்க்கதரிசி, வாலிபர். ஆனால் குறிப்பிட்ட நாளில் யோர்தான் அக்கறையில் பரத்திலிருந்த குதிரைகளும் அக்கினிகளும் இறங்கி, அக்கினி ரதமும் இறங்கி அந்த எலியாவை எடுத்துக்கொண்ட உடனே அதை பார்க்கிறான் எலிசா. உடனே அந்த காட்சியை பார்த்து கொண்டு முடிந்த உடனே அவன் திருப்பி நடந்து வருகிறான். அவன் யோர்தானை கடந்து போன யோர்தானை இவன் திருப்பி கடந்து வர வேண்டும். எப்படி கடந்து வர்றது? அவன் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவனிடத்திலிருந்து ஒரு சால்வாய் கீழே விழுந்தது. அதை எடுத்துக்கொண்ட பற்றி கொண்டான். அந்த சால்வாயை கொண்டு வந்து யோர்தான் நதியை நோக்கி, பார்த்தீர்களா 13-14 வசனங்கள் பார்த்து பாருங்கள். 13-14 வசனங்கள். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வாயை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வாயை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய அற்புதத்தை பிள்ளைங்க. அந்த சால்வையை கையில் பிடித்துக் கொண்டு எலியாவின் கர்த்தராகிய தேவன் எங்கே என்று சொன்னவுடன் யோர்தான் நதி 2ஆக பிறக்கிறது. அவன் வெட்டாந்தரையில் நடந்து வருகிறான். எவ்வளவு அற்புதத்தை செய்கிறான். அடுத்தது பாருங்க, 19 பாருங்க. அவன் இந்த பட்டணத்தில் வருகிற வேளையில் அங்கே தண்ணீர் 19 முதல் பார்த்தீர்களா சொல்றாங்க அவர்கிட்ட, தண்ணீர் கசந்து விட்ட தண்ணீர், கெட்டது, நிலமும் பாழ், என்ன செய்வதற்கு வழியில் ஒரு வழியை காண்பீங்கன்னு கேட்கிறார். உடனே 20 பார்த்தீங்களா சொல்றான், ஒரு தோண்டியில கொஞ்சம் உப்பு போட்டு கொண்டு வாங்க. அதிலே அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பு அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கும்படி அவன் அந்த நேரத்தில் அவன் ஜெபிக்கிற வேளையில் என்ன நடந்தது? தண்ணீர் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். 22 பார்த்தீங்களா, தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிற ஆரோக்கியமாயிற்று. கசப்பான தண்ணீரை தித்திப்பாக்க மாற்றுகிறான். இதே எலிசா இறந்த குழந்தையை உயர்த்தெழ பண்ணினான். பாருங்க எவ்வளவு அற்புதங்கள் எப்ப நடந்தது. பழைய ஏற்பாடில் எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை நடத்த இந்த வல்லமையான தீர்க்கதரிசி வாலிப தீர்க்கதரிசி நடந்த காரியத்தை பாருங்க. இதையெல்லாம் முடிந்த பிறகு அவன் வந்து கொண்டிருக்கான். 23வது வசனம் 23 பாருங்க. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழியிலே நடந்து போகையில் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களை 42 பிள்ளைகளை பீறி போட்டது. பார்த்தீர்களா எதை காண்பிக்கிறது? ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். ஆனால் இந்த வாலிப பிள்ளைகளை கேலி கிண்டல் பண்ண உடனே அவர்களை மன்னிக்க முடியாமல் சபிக்கிறான். உடனே அந்த பிள்ளைகளை கரடிகள் வந்து பீறி போட்டது. இது பழைய ஏற்பாடில் நடந்தது. ஓகே, எதை காண்பிக்கிறது? அற்புதங்கள், அடையாளங்கள். கிறிஸ்துவன் சொன்னாலே அற்புதங்கள், அடையாளங்கள், நோய்கள் குணமாக்க வேண்டும், அசுத்தாவிகள் போக வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இது எல்லாவற்றை விட மேலாக மற்றவர்களை நீ மன்னித்து விடுவதை செய்வதுதான் என்னுடைய திவ்ய சுபாவம்.
அற்புதங்கள் அடையாளங்கள் அல்ல. ஆனா இதே போல ஒரு வாலிப தீர்க்கதரிசியை பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நடந்ததை பாருங்கள். அவன் உபத்திரப்படுத்தப்படுகிறான், அநேக அடிகள் அடிக்கப்படுகிறான், கல்லெறியப்படுகிறான். மார்க் அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆக்ஸ் சாப்டர் 7ஆம் அதிகாரம் பாருங்க. அங்கே ஸ்தேவான் the young prophet of God அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டு வைராக்கியமா பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் துன்மார்க்கர்கள் வந்து பாருங்க 54 இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, அவனுடைய பிரசங்கத்தை கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் காண்கிறான். பார்த்தீங்களா இந்த இவர்கள் செய்கிற துன்மார்க்க செயல்களை? உபத்திரவத்து நிமித்தம் மனுஷரை பார்க்கவே இல்லை, மாறாக பரலோகத்தை பார்க்கிறான். பரலோகத்தை பார்க்கிற வேளையில் தேவ தூதர்களையும் இயேசுவையும் காண்கிறான். எதை காண்பிக்கிறது? நிச்சயமாக நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் இருப்பார்கள், அநேக இடர்களை பண்ணுவார்கள், அநேக தீய காரியங்கள் இதற்கு நமக்கு செய்வார்கள். ஆனால் அந்த மனுஷரையே பார்த்து கொண்டு அவர்கள் செய்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பாயானால் உன் சிந்தையை அவர்களை அலைக்கழிப்பார்கள். இங்கே சொல்லுகிறபடி அவர்களை பார்க்க வேண்டாம், அவர்கள் செய்கைகளை நினைக்க வேண்டாம். நீ தேவனை நோக்கிப்பா, அங்கே உனக்கு விடுதலை உண்டு. அவர்களை முற்றில் நீ உன் சத்துருவினால் விடுதலை ஆக்க முடியும். மட்டுமல்ல 58 பாருங்க, அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். அதே போல அது என்ன நடந்தது பாருங்க. 60வது வசனம். அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இது யாருடைய செயல்? இது அவனை கல்லறிகிறார்கள், உபத்திரப்படுத்தார்கள். அவன் ஜீவனை விடுவதற்கு முன்னால், பிதாவே இவர்கள் செய்தது என்னதென்று அறியாமல் செய்தார், இவர்களை மன்னியும். யாரு சொன்னா இப்படி? யாருடைய செயல்? இயேசு கிறிஸ்துவோட செயல். லூக்கா 23:34 வாசித்து பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடில் மற்றவர்கள் செய்கிற தீமைக்கு மன்னிக்க முடியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாடில் பாருங்க, இவனுக்கு செய்யப்பட்ட பயங்கரமா அதிசயமா அதிக உபத்திரவத்துக்கோ அவர்களை மன்னிக்கும்படி ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறான். யார் இது? இது புதிய ஏற்பாடின் தீர்க்கதரிசி. ஆகவே நாம் வாழ்வது புதிய ஏற்பாடில். பழைய ஏற்பாடில் அவர்கள் கொடுக்கப்பட்ட வெளிச்சம் மிக மிக சொற்பம். உள்ளான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் கொடுக்கப்படவில்லை. நம்மை போல சத்தியம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அநேகர்களுக்கு கிருபை இல்லை. பழைய ஏற்பாடு அவர்கள் கொடுக்கப்பட்ட வெளிச்சம் சொற்பம். ஆனால் புதிய ஏற்பாடு நமக்கு அதிகமான வெளிச்சம், ஆழமான சத்தியம், பரிசுத்த ஆவியின் உள்ளான அபிஷேகம், கிருபை, இதெல்லாம் பெற்ற பிறகு நமக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. நாம் மற்றவர் நமக்கு தீங்கு செய்தவர்களை, நமக்காக அநீதியை செய்தவர்களை முற்றிலும் மன்னித்து, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி விடுதலையாக்காமல் அதற்கு போக்கு செல்ல வழியே இல்லை. நாம் வாழ்கிற காலம் பழைய மோசேயின் காலம் அல்ல. நாம் வாழ்கிற காலம் கிறிஸ்து வாழ்ந்த இதே பூமியில் வாழ்கிறோம். யோவான் 20 வாசித்து பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம். யோவான் 20ஆம் அதிகாரம் வாரத்தின் முதல் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறை அடைக்கப்பட்டிருந்தத கல் எடுத்து போடப்பட்டு கண்டாள். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் அந்த கல்லறைக்கு போக வேண்டியிருந்தது. போய் அந்த கல்லறையில் வைக்கப்பட்ட சடலத்தில் நறுமண பொருட்களை அபிஷேகம் பண்ண வேண்டும். அவள் பாருங்க தூக்கமே வரவில்லை. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு அடக்கம் பண்ணி ஆயிற்று. உயிர்த்தெழுவதற்கு முன்னால் அந்த சடலத்தில் போய் நறுமண பொருட்கள் திரவங்களினால் பூச வேண்டும்.
பாத்தீங்களா? அதிக இருட்டோടെ முதலிய மரியாள் கல்லடத்துக்கு வந்து அதிக தூக்கமே வந்திருக்காது அவளுக்கு. தூங்காம கடந்து அதிக இருட்டோட வந்து நேர கல்லறைக்கு போறா. யாரை தேடி? இயேசுவை தேடி. இறந்த இயேசுவை தேடி போனாள். அதே போல பாருங்க 2வது வசனம். அதற்கு பிறகுதான் சீஷர்கள் போனார்கள். முதலில் அவ போனாள். என்ன நடந்தது? சீஷர்லாம் அவர் இயேசுவை பார்க்க முடியவில்லை, திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் இவள் வாசித்து பாருங்கள், இயேசுவை முகமுகமாய் கண்டு இயேசுவோடு உறவாடினாள். அதிகாலையில் அவள் எழுந்து போக ஒரே ஒரு காரணம் தெரியுமில்ல? கொடிய பாவி அவள், ஒரு விபச்சாரி, 7 பிசாசுகளோடு வாழ்க்கை நடத்தினவள். அவள் கண்டதெல்லாம் நான் அதிகமாக மன்னிக்கப்பட்டவள். பார்த்தீர்களா? அதிகமாய் ஆழமாய் நான் மன்னிக்கப்பட்ட இந்த இயேசுவினால், அதன் நிமித்தம் இயேசுவின் மேலுள்ள அன்பு யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. அந்த அன்பு நிமித்தம் அதிகாலையில் எழுந்து அவள் அந்த கல்லறைக்கு போகிறாள். நம்மிடத்தில் இருந்த இயேசுவுக்கு அந்த ஒரு உண்மையான அன்பில்லை. அநேகருக்கு இயேசு நம்ம எவ்வளவோ பாவங்கள், அழிவுகள், சாபங்கள் எல்லாவற்றும் நம்மளை மீட்டெடுத்தால் அதை மறந்து விட்டோம். அது இந்த நாளில் நடந்தது போல் நம் சிந்தையில் இருக்குமானால் அந்த தேவ அன்பு மெய்யாவை ஊற்றெடுத்து ஓடும். அன்பில்லை, நம்முடைய இருதயத்தில் அன்பில்லாத நிமித்தம் அங்கே ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தில் தான் கசப்பு, பொறாமை, பழி வாங்குறோம், இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே இருக்கிறது. தேவன் நம்முடைய மெய்யான கிறிஸ்தவர்கள், நாம் தேவனை பின்பற்றுகிற மெய்யான கிறிஸ்தவர்கள் என்றா உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். இந்த உலகத்தில் கேளுங்கள், எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் நேருக்கு நேர் பார்த்தால் முகமலர்ச்சியோடு நம்ம பேச முடிய வேண்டும். நம்மளை நிதானித்துக் கொள்ளலாம். You can measure your own level of forgiving others. மற்றவர்களை எப்படி மன்னிக்கிறோம் என்பதை நீங்களே உங்களை அடந்து பார்க்கலாம். எப்படி? நம்ம நேருக்கு நேர் எந்த மனுஷன் வந்தாலும் முகமலர்ச்சியோடு அவரோடு பேச முடியும். அப்படி முடியாவிட்டால் உங்களுடைய இதயத்துக்குள் கனம் இருக்கிறது. ஆதியாகம புத்தகம் 45ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம் இங்கே நமக்கு தெரியும் யோசேப்பு. 12 சகோதரர்கள் ஒருவன் யோசேப்பு. தேவனை அறிந்திருந்தான். தேவ வைராக்கியமும் தேவ பக்தியும் பயமும் நிறைந்த வாலிபன். ஆனால் அவனோடு உள்ள மீதி 11 பேரும் அவனை பகைத்தார்கள், அதிகமாய் பகைத்தார்கள், அதிகமா தீமை செய்தார்கள். கடைசியில் அவன் உயிரை எடுக்கிற அளவுக்கு கையும் காலையும் கட்டி அவனை கிணற்றுக்குள் போட்டார்கள். தெரியும். ஆனா ஒரு காலம் வந்தது பாருங்க. ஒரு காலம், ஏற்ற காலம் வந்த போது அநேக பாடுகளினுடைய தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு உத்தரப்படுத்தது மட்டுமல்ல, தெரியும், போத்திபாரின் வீட்டில் பொய்யான குற்றச்சாட்டினால் சிறைசாலையில் போடப்பட்டான். இதெல்லாவற்றையும் கடந்து ஏற்ற காலத்தில் தேவனை உயர்த்தி எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்ட பிறகு அரண்மனையில் இருக்கிறான். கொடிய பஞ்சம் பல தேசங்களில். ஆனால் அந்த நாட்கள் எகிப்தில் ஒரு பஞ்சமும் இல்லை. ஏற்ற காலத்தில் யோசேப்பு அதிபதியாக இருந்த போது தானியங்களை சேர்த்து வைத்தான். மற்ற சுற்றுள்ள நாடுகளில் பஞ்சத்திற்கு அநேகர் வந்து யோசேப்பிடம் ஆகாரத்தை தானியங்களை வாங்கி கொண்டு போனார்கள். அப்பொழுது யார் வந்தா? அவனோடு இருந்த மற்ற 11 சகோதரர்கள் வருகிறார்கள். எங்க? யோசேப்பின் அரண்மனைக்கு வருகிறார்கள் தானியம் வாங்குவதற்கு. எங்களது ஊரில் எனக்கும் எங்களது தகப்பனாய் யாக்கோபு எங்களுக்கு உண்ண உணவில்லை, எங்களுக்கு தானியம் வேண்டும் என்று வருகிறார்கள். இவர்களை கண்ட மாத்திரத்தில் யோசேப்புக்கு தெரியும் இவர்கள் என் சகோதரர்கள் என்று. இவர்கள் தான் என்னை பகைத்தவர்கள், இவர்களால் எனக்கு தீமை செய்தவர்கள், இவர்கள் தான் என்னை உபத்திரப்படுத்தவர்கள், எல்லாமே யோசேப்புக்கு தெரியும். தெரிந்திருந்த பாருங்க, நினைத்து பாருங்கள், பழைய ஏற்பாடு வாழ்ந்த ஒரு பையன், ஒரு வாலிபன், இது எல்லாம் தெரிந்திருந்தோம்.
அந்த அரண்மனையில் ஒரு சூழ்நிலையில் அதுவரையும் யோசேப்பு யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் யோசேப்புக்கு தன் சகோதரர் யார் என்று யோசேப்புக்கு தெரியும். ஆனால் யோசேப்பு அதை தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளவே இல்லை, மறைத்துக் கொண்டான். ஆனால் ஒரு சூழ்நிலையில் அவனை வெளியரங்கமாக்குகிறான். யாரு? நான் என்னை பகைத்தீர்களே, என்னை உபத்திரப்படுத்துங்களே, அதே சகோதரன் என்று வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தி விட்டு அவருடைய செயலை பாருங்கள். நாம் இதை தியானிக்க வேண்டிய காரியம். ஆதியாக 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு தன் சகோதரர் யாவரையும், பாருங்க, யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். பார்த்தீங்களா? ஒவ்வொருவரையும், தனக்கு தீமை செய்தவர்களை, அவனை கட்டி கிணற்றில் போட்டவர்களை, உயிரை எடுக்க எத்தரித்தவர்களை கட்டி பிடித்து அழுகிறான். ஒவ்வொருவரையும். மெய்யான தேவ அன்பு. இந்த அன்பைத்தான் ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பின் மீது தாகம் இருந்தால் நான் சொல்லுகிறேன், எந்த மனுஷனையும் நிபந்தனையின்றி நாம் மன்னிக்க முடியும். We can forgive anybody, everybody unconditionally. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம், James 2 chapter 2 verse 13, 12, 13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இந்த வசனம் முழுக்க முழுக்க மன்னிக்கிறதையே சார்ந்திருக்கிறது. உனக்கு எப்படிப்பட்ட தீமை, ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள், நமக்கு செய்யப்படுகிற எப்படிப்பட்ட தீமையும் செய்யும்படி தேவன் அனுமதிக்காமல் எந்த மனுஷனும் செய்யவே முடியாது. தேவன் அனுமதிக்கிறான், சத்துரு செய்கிறான். எதற்கு? நம்மை உடைத்து உருவாக்கி கிறிஸ்துவின் சாயலுக்கோப்பாய் மாற்றுவதற்கு. பார்த்தீங்களா எவ்வளவு நாம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இந்த பூமியில் வாழ்ந்து எவ்வளவோ ஊழியங்களை செய்து சபையை கட்டி அநேக காரியங்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்தாலும் நியாய தீர்ப்பு நாளிலே வெட்கித்து தலை குனிவோம். ஆனால் இதெல்லாம் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் மற்றவர்களை எளிதில் மன்னிக்கிறோமோ, அதன் நிமித்தம் ஆண்டவர் நம்மிடத்தில் இரக்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு நம்மை தப்பிக்க விடுவார். பாருங்கள். சோ மற்றவர்களை மன்னிக்கிற குணம் எவ்வளவு வல்லமையானது என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். சங்கீத புத்தகம், சங்கீத புத்தகம் 18ஆம் அதிகாரம் ஒரு தேவனுடைய இயல்பை பாருங்க. ஓகே, தேவனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 25 முதல். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகும். பார்த்தீங்களா? எவன் தயவா இருக்கிறான், எவன் மன்னிப்பதில் கருணை காட்டுகிறான். பாருங்க, தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீ உத்தவராகவும், புனிதனுக்கு நீ புனிதனாகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீ நேர் மாறுபாடு உள்ளாக தோன்றி. பார்த்தீங்களா? மாறுபாடா என்னது? மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை, என் சகோதரியை மன்னிக்க முடியவில்லை, மன்னித்து விடுதலை செய்ய முடியவில்லை. ஆனால் மன்னித்தது போல் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது முகமலர்ச்சியுடன் பேசுகிறேன், ஆனால் உள்ளேயோ அவனை விடுதலை செய்யவில்லை. அதுபோல் ஆண்டவர் சார், நீ அப்படி மாறுபாடு உள்ளவனா இருந்தால் உன்னிடவு நான் மாறுபாடு உள்ளவனே, அது எப்படித்தான் நான் இருப்பேங்கிறார் ஆண்டவர். இட்ஸ் அ கண்டிஷன். கடைசியாக ஒரு சில காரியங்களை பேசி முடிக்கிறேன். இதெல்லாம் கேட்டோம். ஆனாலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிப்பதில் ஒரு உண்மையான ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, எப்படிப்பட்ட இழப்பானாலும் பரவாயில்லை, மற்றவர்களை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற தாகம் உள்ளவர்கள் அவருடைய ஏக்கம் விடுதல் இருக்குமா? ஆண்டவரே, எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட மனுஷனையும் முழுவதுமாய் பூரணமாய் பரிபூரணமாய் மன்னித்து விடுதலை செய்ய எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே.
அதே போல எனக்கு இழைக்கப்பட்ட எப்படிப்பட்ட தீமையும் அதற்கு காரணமான எந்த மனுஷனையும் என் சிந்தையில் வராதபடி எடுத்து போடும். பார்த்தீங்களா? அதாவது என் சிந்தையை இந்த பூமியில் உள்ள எந்த மனுஷனும் ஆளுகை செய்யவே கூடாது. என் சிந்தையை பரிசுத்த ஆவியார் ஒருவரே ஆளுகை செய்ய வேண்டும். என் சரீரம் பூமியில் இருந்தாலும் என் சிந்தை எல்லாம் பரத்துக்குரியதாக இருக்க வேண்டும். அதுவே மெய்யாகவே மற்றவர்களை மன்னித்து விடுதலை செய்கிற விரும்புகிறவனுடைய தாகமாக இருக்கும். ஆண்டவரே, மன்னிப்பதில் என்னை நீ ஒரு தயாளனாய் மாற்றும் ஆண்டவரே. நான் உதாரணத்துமாய் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றவர்கள் ஆண்டவரே, ஒருபோது நான் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், தீமைக்கு நன்மை செய்யவும், தீமைக்கு ஒருபோது நான் தீமை நினைக்கவும் வேண்டாம் ஆண்டவரே. நம்முடைய ஏக்கம். இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழி. ரோமர் 5:5 சொல்லப்பட்டது போல இங்கே கேட்கின்ற செய்தியின்படி உங்களுக்கு வாழ வேண்டுமா மன்னிப்பதில், அதற்கு ஒரே ஒரு வழி, பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட தேவ அன்பு. அந்த பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட தேவ அன்பு நமக்குள் வருகிற வேளையிலே கசப்பிற்கோ பகைவுக்கோ பொறாமைக்கோ ஒரு வெற்றிட நமக்குள் இருக்கவே இருக்காது. நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட அன்பினால் நிறைந்திருக்கும். மற்றவர்களை மன்னிப்பதிலும் அன்பு கூறுவதிலும் விடுதலை செய்வதில் நாம் முந்திக் கொள்வோம். நினைத்து பாருங்கள். ஆகவே ஒரே ஒரு தாகம், இந்த மெய்யா கேட்டது போல இந்த மெய்யான ஒரு தாகம், ஒரு விடுதலையான வாழ்க்கை, the transparent life, முகமலர்ச்சியோடு வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தேவையானது இருதயத்தில் இமி அளவு கூட கரை இல்லாமல் மற்றவரை மன்னித்து விடுதலை செய்கிற ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு தாகம் இருந்தால் நான் சொல்லுகிறேன், கேளுங்கள், ஆண்டவரிடம் உதவி செய்யும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கையை வாழ வாஞ்சையா இருக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பை எனக்குள் ஊற்றும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட தேவ அன்பு உங்களுக்குள் வருகிற வேளையில் என்ன நடக்கும் தெரியுமா? இந்நாள் வரை உங்களை ஆளுகை செய்த கசப்பு, பொறாமை, பாவம், மற்றவரை மன்னிக்க முடியாத காரியம், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட தேவ அன்பு உங்களுக்குள் வருகிற வேளையில் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த பாவத்தை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். இந்த பாவங்களுக்கு மேலாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். தாகமுள்ளவர்களுக்கு நிச்சயமாக தேவன் அந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் ஊற்ற வாஞ்சையாயிருக்கார். அவர்களை பாவம் ஆளுகை செய்யாது, பாவத்தை அவர்கள் ஆளுகை செய்வார்கள். அதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென்.